சேப்பக்கிழங்கு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் ஒரு சட்டியில் கிழங்கு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதை வேக வைக்கணும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, மீடியமாக வேக வைங்க, இல்லைன்னா கொலன்னு ஆயிரும். அப்போ தான் நல்லா வேக வைங்க. இந்த மாதிரி வேக வைக்கணும். கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப வேக வச்சிங்கன்னா கொலன்னு ஆயிரும். அதுதான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளிகளும் வெட்டி வச்சுருக்கேன், கொத்தமல்லி பொடி வத்தப்பொடி எல்லாம் கலந்துருக்கு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இதில் ஒரு தேங்காய் வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் தேவையானது எடுத்து வச்சு நீங்கள் சட்டியை அடுப்பில் வைக்கணும். அடுப்பை வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடாகினதும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சோம்னா அதை போட்டு ஒரு வதக்கு கொஞ்சம் லேசாக வெந்து வந்தாலும் வெள்ளைப்பூடு கொஞ்சம் போடணும். வெள்ளைப்பூடு போட்டாச்சு. வெள்ளைப்பூடு போட்டு 2 வதக்கு வச்சுட்டு தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சு தக்காளி பழம் போடுங்க. கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. இது மாதிரி நீங்களும் இப்படி குழம்பு வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் போடுங்க. புளித்தண்ணி ஊற்றியாச்சுங்க. வெந்ததும் புளித்தண்ணி ஊற்றியாச்சு. கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதும், புளித்தண்ணி கொதிச்சாதான் நல்லாயிருக்குங்க குழம்பு வைக்கும்போது. புளித்தண்ணி கொதிச்சதும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நல்லா கொதிச்சு வருதுன்னு. நல்லா கொதித்து வரணும். மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி போட்டாச்சு. மஞ்சத்தூள் மசாலா போட்டாச்சு. எடுத்து வச்ச மசாலா போட்டு வச்சாச்சு. ஒரு கலக்கிட்டு அது ஒரு நிமிஷம் கொஞ்சம் வேக விடுங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குழம்புக்கு அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. ஒரு கொதி கிழங்கு